வாவ் பாக்ஸ் வைடா. ஹாய் கைஸ், நான் தான் வல்சான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு புது பிசி தான் பில்ட் பண்ண போறோம். பட் இந்த பிசி எதுக்காக அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன். நான் இன்னைக்கு ரொம்ப நிறைய பாக்ஸ் எடுத்து வந்துக்கிறேன். அப்படின்னா தான் இது இந்த பாக்ஸ் என்னன்னு தானே கேட்குறேன். அதுதான் வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பொரியல்லாம் சேஃப்டியாக வந்து பார்த்துட்டு நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிருமா? ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? பார்சல் எல்லாத்தையும் பிரிச்சிட்டோம். அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஆனா இதுல இருக்குது என்னன்னு எனக்கு தெரியலையே. ஓகே, முதல்ல இதோட ஸ்பெக் என்னன்றத நாம என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்கோம், என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோன்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுக்கப்புறமா நம்ம பிசியோட அசெம்பிளை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்க என்ன ப்ராசஸ் கேட்டீங்கன்னா AMD Ryzenல 5 சீரிஸ்ல வந்து 5000X ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதோட பாத்தீங்கன்னா 6 கோர் 12 த்ரெட் யூஸ் பண்ற ப்ராசஸர். இந்த ப்ராசஸருக்கு என்ன மதர் போர்டு யூஸ் பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா நம்ம அதே இதுலயே MSI ல யூஸ் பண்ணிருக்க 650M பூமர்ல வைஃபை மதர் போர்டு தான் இந்த இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மதர் போர்டுல நமக்கு DDR5 ரேமும் சப்போர்ட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணிருக்கோம். பட் இதுக்கான ரேம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம யூஸ் பண்ணிருக்கு 16GB ரேம் G-Skill ரேம் தான் நாம யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்காக NVM ல 500GB SSD கார்டு ஜிகாபைட்ல வந்து யூஸ் பண்ணிருக்கோம். பட் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்றதுக்காக இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்க கிராபிக்ஸ் கார்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நாம யூஸ் பண்ணிருக்க கிராபிக்ஸ் கார்டு வந்து ஜிகாபைட்ல யூஸ் பண்ண RTX 3050 ஓட ஜிபி தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். பட் 6GB கிராபிக்ஸ் கார்டு. அதுக்கப்புறமா இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற கூலர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கூல் மாஸ்டர்ல வாங்கியிருக்க 212ல சிபிகா B3 வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். பட் இந்த கூலரும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணிருக்கோம். நமக்கு யூஸ் பண்ண போற SMBS பவர் சப்ளை இது என்னன்னு கேட்டீங்கன்னா SMBSக்கு சுவிட்ச் மோட் பவர் சப்ளைன்னு சொல்லுவோம். இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது ஜிகாபைட்ல வந்திருக்க 80+ சில்வர்ல தான் நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மொத்த பிசிக்கு தேவையான இதுதான் கேபினெட். இதுல யூஸ் பண்ணிருக்க கேபினெட் என்னன்னு கேட்டீங்கன்னா RGB இதுல நமக்கு MSI ல யூஸ் பண்ணிருக்க M110A வெர்ஷன் தான் கேமிங் கேசிங் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதோட இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி மொத்த இதுமே நம்ம ப்ரிவியூ பண்ணலாம். நம்ம இது கூட யூஸ் பண்ணிருக்க மானிட்டர் என்ன கேட்டீங்கன்னா கேமிங் மானிட்டர் AOC ல ஃபுல் HD மானிட்டர் 27 இன்ச். இதோட ரெஃபரன்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா 180 GHz இருக்கு. கீபோர்டு ஆன்ஸ்போர்ட்ல RGB கீபோர்டு மெக்கானிக் கீபோர்ட்ல KMI 650M தான் யூஸ் பண்ணிருக்கோம். வயர்டு கீபோர்ட் மவுஸ் இது காம்போ பேக். இது கூடிய வுடன் ஸ்பீக்கர் ஒன்னு யூஸ் பண்ணிருக்கோம். இந்த வுடன் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா நல்ல பக்காவான குவாலிட்டி லைஃப் தரும். பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ஓகேவா கைஸ், நாம எல்லாத்தையுமே ஓபன் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி அசெம்பிள் பண்றதா ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்களே எப்படி அசெம்பிள் பண்றதான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நாம இந்த பிசி அசெம்பிள் பண்ண போறது நம்மளுடைய ஜெயராஜ் கேமிங். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேபினெட்டை முதல்ல ஓபன் பண்ணிடலாம். பட் அன்பாக்ஸ் பண்றத பாருங்க. கேபினெட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த கேபினெட்டை ஓப்பன் பண்ணி தான் இதுக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையுமே அசெம்பிள் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு கேபினெட் என்ன ரேஞ்சில் இருக்குன்றது உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணது. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் வச்சு நம்ம அசெம்பிள் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அசெம்பிள் பண்றதா பார்க்க போறோம். என்னென்னன்றதை ஒன்னொன்னு அன்பாக்ஸ் பண்ணி அசெம்பிள் பண்ணும். அதை யார் பண்ண போறது? ஜெயராஜ். பார்க்க போறேன்ற எனக்கு ஃபிட் பண்ணி கண்ணில காமிச்சா நல்லா இருக்குமான்னு பார்க்க எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. இதுக்கு யூஸ் பண்ற போற ஒரே டூல் நமக்கான ஆயுதம் தான். எடுத்தாச்சு. ஆயுதத்தை எடுத்துக்க அப்புறம் ப்ராசஸர், SSD, RAM, GPU, அடுத்தது மதர் போர்டு. இப்போ இந்த மதர் போர்டை தான் ஓப்பன் பண்ணிட்டு ப்ராசஸரை வந்து ஃபிட் பண்ண போறோம். ராஜ் ஓப்பன் பண்ணுங்க. கத்தி எங்க? வேர் இஸ் மை கத்தி? இது இருக்கு. அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே, MSIக்கு வைஃபையோட ஆண்டனா கேபிள். மதர் போர்டு எடுத்தாச்சுங்களா? இதுக்குள்ள வேற என்னென்ன இருக்குன்றத பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்படி ப்ராசஸரை இன்சர்ட் பண்ணுன்ற மேனுவல் புக்கு, MSI மதர் போர்டுடைய வேரியேஷன் என்னென்னலாம் அதில் ஸ்பெக் இருக்குன்றதுக்கான புக்கு, அடுத்தது ஒரு சாட்டா ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுற ஒரு சாட்டா கேபிள், டேட்டா சென்ட் பண்ணுற கேபிள் ஒன்று, அதுக்கு போடுற அந்த சில்வர் பிளேட் ஒன்று, அதுக்கப்புறம் SSD கார்டு NVMe இன்சர்ட் பண்ணுற ஒரு நாப் கேன்கி. ஓகே, இவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ மதர் போர்டை ஓப்பன் பண்ணுங்க. MSOடைய B65M தான் நம்ம வைஃபை மதர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மதர் போர்டு எடுத்ததுக்கப்புறம் இதை சேஃபாக முதல்ல வச்சிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸர் வந்து இதில் இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ராசஸரை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ்குள்ள ப்ராசஸரு, ஜஸ்ட் அதோட மேனுவலு, அதுக்கான QR இது, அதுக்கப்புறம் ஒரே ஒரு லேபிள். இவ்வளோ தான் வந்து ப்ராசஸர் கொடுக்கு. இதோட ப்ரைஸு மொத்த ப்ரைஸுமே நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது நானே மெமரி கார்டு மாரி கொடுத்துருவாங்க.
அது ஸ்டிக்கரு. ஓகே, இந்த ப்ராசஸர் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் மெயின் பர்டிகுலர். இது என்னன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி மூளை முக்கியமோ அது மாதிரி இதுக்கான மூளை தான் இது. இப்போ இதை நம்ம இன்சர்ட் பண்ண போகிற இடம் வந்து இந்த பார்ட்டு தான். இந்த பார்ட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ண லாக்கை வந்து ஜஸ்ட் இதை அழுத்தி இப்படி ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கே லாக் ஓப்பன் ஆகிடும். இதை இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். பட் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மதர் போர்டு பொஸ்ன்னு போயிடும். ஓகே, இப்போ இதில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் நாப்பை வந்து முதல்ல எடுத்துடலாம். ஓகே, எடுத்து வச்சுங்களா? எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம ஃபிட்ஸன் பண்ணுவோம். இப்போ இதை வச்சுட்டு இதை அழுத்தி லாக் எடுங்க. பார்த்து நிதானமாக எடுங்க. ஜஸ்ட்டு அதை எடுத்துட்டதுக்கப்புறம் ப்ராசஸர் என்னங்க, இந்த ப்ராசஸை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற இதுவும் அந்த மதர் போர்ட்லேயும் ஒரு நாப் இருக்கும். அந்த நாப் தான் இங்கே ஒரு கேப் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் ப்ராசஸை வந்து செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு தெரியாமல் மாற்றி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸர் வந்து ஓகே இருந்தாலும் மதர் போர்டு டேமேஜ் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இப்போ ப்ராசஸர் ஃபிட் பண்ணுங்கள். எப்படி ஃபிட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் இங்கே வச்சு பார்த்தோன்னா எங்கே வந்து நாப்பு இங்கே வருது. அப்போ இந்த ப்ராசஸரை இப்படி திருப்பி வைக்கணும். சேஃப்டியான இதுதான். ஓகேவா? இப்போ அது வந்துருச்சுங்களா? இப்போ பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஃபிட் ஆனவுடனே இதை லாக் இது பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதில் வச்சுட்டு அப்படியே ஒரு ஐத்தி திரும்பவும் அது எப்படி இருந்ததோ அதை அப்படியே லாக் பண்ண வேண்டியது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ராசஸர் ஃபிட் பண்ணிச்சா? ப்ராசஸுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற எஸ்எஸ்டி கார்டை ஃபிட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அது பவர் சப்ளை போடுறதுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இதை வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு. இதில் தான் வந்து நம்ம NVMe எஸ்எஸ்டி கார்டை வந்து இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த எஸ்எஸ்டி கார்டுக்குள்ளே என்ன இருக்குங்கன்னா ஜஸ்ட்டு எஸ்எஸ்டி கார்டுடைய மேனுவலு, அது உள்ள 500 GB ஜிகாபைட்ஸோடைய எஸ்எஸ்டி கார்டு. இதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்துட்டா அப்படின்னா இதில் 2 நாப் இருக்கும். இந்த நாப்பை வந்து நம்ம கரெக்டாக இங்கே இன்சர்ட் பண்ணும்போது பார்க்கணும். ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணோடனே போயிட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு லைட்டாக அழுத்தினா போதும், லாக் ஆகிடும். ஓகேவா? ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் இது பண்ணி அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இதை நம்ம திரும்ப எடுத்து அந்த ஸ்க்ரூ அப்படியே போட்டு லாக் பண்ணி. நம்ம இதை போடாமட்டா என்ன ஆகும்? இது போடாமட்டோம்னா இது போடாமலே இந்த இடத்துலயே வந்து இன்னொரு எஸ்எஸ்டி கார்டுக்கு போடுறதுக்கான ஸ்லாட் இருக்குது. பட் இந்த மதர் போர்டில் 2 எஸ்எஸ்டி கார்டு NVMe M2 உடைய சீரிஸ் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். பட் இது நம்ம போடுறது என்னன்னா இதோட ஹீட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக இது ஒரு ஹீட் சிங். ஓகேவா? இந்த ஹீட் சிங் தான் இதில் போட்டிருக்காங்க. இது மேலே இருக்க அந்த ஸ்டிக்கரை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பிரிச்சுட்டு ஸ்டிக் கொடுத்து ஓகே, இப்போது நம்ம ப்ராசஸரும் எஸ்எஸ்டி கார்டும் இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கூலர் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த கூலரை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸில் ஹீட் சிங்க் பேஸ்ட்னு ஒன்று சொல்லுவோம். அந்த ஹீட் சிங்க் பேஸ்ட்டை வந்து இதில் ஃபஸ்ட்டு வைக்கணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கூலரே இதில் வந்து ஃபிட் பண்ணணும். ஹீட் சிங்க் பேஸ்ட் எடுத்தாச்சு. ஹீட்டிங் பேஸ்ட் யூஸ் பண்ணாமலே போடலாம். பட் இதில் வந்து ஹீட்டு ரிடியூஸ் பண்ணாது. அந்த ஹீட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹையர் ஆஃப் ஈஸி யூஸ் பண்ணாலுமே அந்த இதை கூல் பண்ணுறதுக்காக தான் இந்த பேஸ்ட்டு வந்து ஜஸ்ட் இது பண்ணுறோம். பட் இந்த பேஸ்ட்டு போட்டால் கூல் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா இது கூட அந்த கூலருக்கும் இதுக்கும் ஒரு கனெக்டேஷனை ஏற்படுத்துறதுக்காகவும் அந்த கூலிங்கை லைட்டாக ரிடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இது ஒரு சில டைமில் ட்ரை ஆகிடுச்சுனாலுமே PC ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு 1 year PCலாம் வந்து சடனாக ஆன் ஆகும், ஜஸ்ட் அப்படியே ஆஃப் ஆகிடும். அப்போனா இது வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம கூலர் ஓப்பன் பண்ணிடலாம். கூலர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதையும் ஃபிட் பண்ணிடலாம். கூலருக்குள்ளே அதுக்கான கீ செட் என்ன அப்படிங்கிறதுனா இந்த கூலர் நம்ம எப்படி எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. இந்த கூலர் கூடயே நமக்கு ஒரு ஹீட் சிங்க் பேஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம இந்த கூலரை வந்து ஃபிட் பண்ணிடணும். எல்லாமே தனித்தனியாக இருக்குது. நாம் தான் இதெல்லாம் செட் பண்ணணும். ஓகேவா? ஃபேன் தனியாக இருக்குது. கூலருக்கான அந்த ரிடியூஸ் பண்ணுற அந்த இதுவும் தனியாக இருக்குது. ஓகேவா? கூலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக பேர்ஸாக இருக்குது. இப்போ அந்த பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா அசம்பிள் பண்ணலாம். நம்ம எந்த பக்கம் ஃபேன் வேணுமோ அந்த பக்கத்தை முதல்ல வச்சுக்குவோம். இந்த ஒரு லாக் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த லாக் தான் இதில் போடுறதுக்கான இது. கூலரில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் லாக் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்மளுடைய ஹீட் சிங்க் பேஸ்ட்டும் மதர் போர்டில் ப்ராசஸ்லையும் செட் பண்ணியாச்சு. இப்போ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஃபுல்லாக பர்ஃபெக்டாக முதல்ல செட் பண்ணியாச்சு.
இப்போ வந்து நம்ம ஃபேனை வந்து மாட்டிடலாம். ஃபேன் மாட்டும் போது முதல்ல அந்த கனெக்ஷன் எங்கே இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கனெக்ஷன் கேராக பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இதுவாகும். ஆர்ஜி பின்னு இந்த சைடில் இருக்குது. அப்போ ரேம் சைடில் வந்து இந்த ஃபேனை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். கூலரு மதர் போர்டில் ஃபிட்டாக செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா ரேம் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேம் பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கில்ல தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்பீட் வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா DDR5 ரேம். இது DDR5ல 5200 வந்து ஸ்பீட் ரேட் வந்து ஓகேவா. இப்போ ஜி ஸ்கில் ரேம் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த ரேம் இன்செர்ட் பண்ணும் போது இதில் பார்க்கக்கூடிய விஷயம் பட் லாக் தள்ளுற மாதிரி இருந்தால் அந்த லாக் வந்து முதல்ல அன்லாக் பண்ணிடணும் ஓகேவா. பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஒரு நாப்பும் இதில் இருக்கிற நாப்பும் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக இது பண்ணி ஜஸ்ட்டு ஒரு அழுத்தணும் அப்படின்னா லாக் வந்து நமக்கு இன்செர்ட் ஆகிடும். ரேமு, SSD கார்டு, கூலர் மூணுமே வந்து ஃபிட் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட் எடுத்து கேபினெட் தான் எல்லாமே பண்ணணும். கேபினெட் எல்லாத்தையும் முதல்ல அசம்பிள் பண்ணிடலாம். பட் கேபினெட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கேபினெட்டில் நம்ம எதை முதல்ல ஃபிட் பண்ணோம் அப்படின்னா SMBS. இப்போ வந்து இதோட கேபினெட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இதுக்குள்ளே நமக்கு இருக்க மேனுவல் சரிங்களா. பட் இந்த மேனுவல் எடுத்து வச்சுட்டு முதல்ல இந்த சைட்லேயும் நம்ம ஓப்பன் பண்ணிடணும். எதுக்காகனா இந்த சைடில் தான் நம்ம கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஏன்டா ஒரு ஆளே பண்ண முடியும்னு கேட்டால் பண்ணலாம். பட் நாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்லித்தரதை தாண்டி நம்மளுடைய ஜெயராஜுக்கும் வந்து இதை சொல்லி தந்துருக்கோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாமா. எல்லா சைட்லேயும் பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் மட்டும் நமக்கான ஸ்க்ரூ, கேபிள் மேனேஜ்மெண்ட், இது ஆர்ஜி ஃபேன் கனெக்ட் பண்ணுற அந்த கனெக்டரு எல்லாமே இருக்குங்களா. இப்போ இந்த பாட்டமை நம்ம எடுத்துக்கோம். SMBS முதல்ல செட் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே கேபிளை ஓப்பன் பண்ணிக்கலாம். முன்னாடி SMBS முதல்ல நம்ம ஆட் பண்ணிவிடுமா. இதெல்லாம் நம்ம டேரெக்டாக கனெக்ஷன் கொடுக்க முடியாது. டேரெக்டாக எப்படி கொடுப்பீங்க? இதுக்கு என்ன கேபிள்? பவர் கேபிளே இதுதான் நமக்கான பவர். இது உள்ள கிடக்கிறது தானே. இவ்வளோ பெருசாக இருக்குது கேபிள் SMBS உள்ள இருக்க மேனுவலு, அதுக்கப்புறமா தான் நமக்கு SMBS. இதில் பவர் கேபிளே எல்லா இதுவுமே ஆர்டிஸ்க் கனெக்ட் பண்ணுற எல்லா கேபிளும் இதில் இருக்கும். ஜீரக மிட்டாய் இல்லாது அது வந்து எந்த ஒரு இதுவும் எப்படி சொல்கிறது, எலி அந்த மாதிரி தொல்லை எதுவுமே இருக்கக்கூடாது. அது உள்ளே வைக்கிறது. எலி பேஸ்ட் இல்லை, அதில் வந்து ஒரு ஸ்மெல் மாதிரி வருமா. அந்த ஸ்மெல் வந்து அதுக்கு எதுக்குமே செட்டாக ஜிகாபைட்டோடைய P550SS ஓகேவா. 8+ இதுதான் இதனுடைய. இதுதான் நம்ம இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து SMBS வந்து ஃபுல்லாக பக்காவாக செட் பண்ணியாச்சு. இப்போ SMBS ஃபிட் பண்ணதுக்கப்புறம் மதர் போர்டு தான் நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணணும். மதர் போர்டு எடுத்துடுறோம். மதர் போர்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இந்த ஒரு பிளேட்டு, இந்த பிளேட்டு தான் வந்து இதுக்குள்ளே வைக்கிறது. எதுக்காக இதை வைக்கிறோம் அப்படிங்கிறீங்கன்னா உள்ளே எதுவும் டஸ்ட்டு வராத அளவுக்கு அந்த மதர் போர்டு கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிடும் ஓகேவா. அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இந்த SMBS மதர் போர்டை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். கேபிள் கரெக்டாக இருக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. இப்போ எல்லா ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணிடலாம். லேப்டாப்லாம் ஸ்க்ரூ இங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ மார்க் இதெல்லாம் இல்லை. இதில் அந்த மாதிரிலாம் இல்லை. அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அந்த ஏரோ மார்க் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சில போர்டில் இல்லை ஒரு சில இதெல்லாம் கொடுக்கறது காரணம்னா முதல்ல அந்த பேனலை மூடுறதுக்கு முன்னாடி அதில் வந்து ஸ்க்ரூ கம்பல்சரி போடணும் அப்படின்றதுக்காக இது பண்ணுறது. பட் ஒரு சில இதில் வந்து மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது மேலே பேனல் ஏதாவது இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே நீங்கள் லேப்டாப்லேயே நிறைய இதில் பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்குள்ளே ஒரு இதில் அந்த ஏரோ மார்க் போடுறது மட்டும் ஸ்க்ரூ வந்து மதர் போர்டும் அந்த பேனலையும் இன்செர்ட் பண்ணுறது. ஒரு சில இதில் அந்த மாதிரி ஏரோ குறி இருக்காது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் பேனலோ இல்லை மேலே ஏதாவது ஒரு பொருள் வந்து வச்சு அதுக்கப்புறம் தான் இதில் ஸ்க்ரூ போடுறது அப்படின்றதுக்காக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதில் எங்கே பேனலாக போட போகிறோம்? இதில் பேனல் கிடையாது. அதனால தான் நமக்கு எதுவுமே இது இல்லை. சரி, எந்த இடத்துல அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு நம்ம இன்செர்ட் பண்ணுறது மட்டும்தான் இதில் மதர் போர்டில். இதை ஃபுல்லாக இதை முடிச்சுட்டு நம்ம கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாமே பர்ஃபெக்ட். அவ்வளோதான் ஓகேவா. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மதர் போர்டு பக்காவாக இன்செர்ட் பண்ணிடுச்சு. SMBS எல்லாமே பக்காவாக இன்செர்ட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட். எல்லாத்தையும் கனெக்ஷன் வந்து கரெக்டாக ப்ரிப்பேராக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள என்னென்ன கனெக்ஷனோ அது எல்லாத்தையுமே கனெக்ஷன் கொடுத்துருச்சு. இப்போ ஜஸ்ட் வெறும் கனெக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். என்ன நம்ம கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணலை. என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் கொச்ச கொச்சன்னு கிடக்குதுங்களா. இந்த கேபிள் ஃபுல்லாக நம்ம இன்னும் பக்காவாக கரெக்டாக இது பண்ணலை. பட் என்ன அப்படிங்கிறீங்கன்னா முதல்ல நம்ம GPU வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ் கார்டு அதுதான் இது பண்ண போகிறோம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணிடலாம். லோ பட்ஜெட்டில் இருக்கும். ஏன்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போடணுன்னு தான் இந்த PC போட்டிருக்கு. ஆனால் இப்போ இருக்க வேரியேஷனில்
எக்கச்சக்கமாக போயிருக்கு. இதோட ப்ரைஸ் லிஸ்ட் மொத்தமாக என்னென்ன பேர் பார்ட்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். பிரிச்சாச்சுங்களா? இதை நம்ம இன்சர்ட் பண்ணிடலாமா? பட் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு மேனுவல் இருக்குது, அவ்வளோதான். அதுக்குள்ளே வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஃபைனலாக எல்லா ஸ்டெப்ஸுமே நம்ம முடிச்சாச்சு. என்னென்ன பண்ணியிருக்குன்றதை ஜஸ்ட் பாருங்கள். இப்போ நம்ம இதுக்குள்ளே கிராபிக்ஸ் கார்டு இன்செர்ட் பண்ணி வச்சு ரேமு, எஸ்எம்பிஎஸ், எஸ்எஸ்டி, பட் கூலரு எல்லாருமே வந்து பக்காவாக இது பண்ணி கனெக்ஷனும் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. பட் கேபிள் மேனேஜ்மெண்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகேவா? பட் கேபிள் மேனேஜரும் பக்காவாக பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபுல் செட்டும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிட்டா ஓகே. பட் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஆன் பண்ணி பார்த்துடலாமா? ஓகேவா? பக்காவா பிசி வந்து ஆன் பண்ணி செட் பண்ணியாச்சு. நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு டைம் போட்டு மானிட்டரையும் அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். பிசியோட இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மானிட்டரை வந்து அன்பாக்ஸ் பண்ணி அதையும் செக் பண்ணிடலாம். ஓகே ஓகே கைஸ், இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது ஜஸ்ட் பாருங்கள். HDMI கேபிள் ஒன்று இருக்குது. பட் அது கூடயே இன்னொரு கேபிளும் இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா, இது அந்த DVI கேபிள்னு சொல்லுவோம், அந்த கேபிளும் இருக்குது. அடுத்தது பவர் கேபிள். அதுக்கப்புறம் இதோடைய மேனுவல். ஓகேவா? ஸ்டாண்டு, அந்த இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டாண்ட், மானிட்டர் வந்து செட் பண்ணக்கூடிய ஸ்டாண்டு, கீழே வைக்கிற அந்த பிளேட். ஓகேவா? இப்போ இதெல்லாம் வச்சா முதல்ல பிளேட்டு இதுவும் செக் பண்ணிடுமா? செட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, பிளேட் வந்து ஃபுல்லாக நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மானிட்டர் எடுத்து இன்சர்ட் பண்ணிடலாம். மானிட்டர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஆன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு நான் இப்படி திரும்பிக்கிறேன். ஓகே, நமக்கு பயோ செட்டப்பில் வந்துச்சுங்களா? ஓகே கைஸ், சிஸ்டமை பக்காவாக அசம்பிள் பண்ணி எல்லாமே பக்காவாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இவ்வளோதான் கைஸ். இதை வந்து நம்ம ஓஎஸ் போட்டு கஸ்டமர் டெலீட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. பட் இதோட ஸ்பெக்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத சொல்லவே இல்லை, எவ்வளோ ப்ரைஸுன்றதையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். பட் அதோட ஸ்பெக்கும் அதோட ப்ரைஸு எல்லாத்தையும் டோட்டல் காஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்க. இதுதான் இதோடைய ஸ்பெக்கு, இதோடைய வேரியேஷன், இதோடைய ப்ரைஸ் என்னன்றது இதுதான். இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ற ஜெயராஜிட்டில் ஃபஸ்ட்டு கேட்கலாம். ஜெயராஜ், எப்படி நீங்கள் ஒரு பிசி பில் பண்ணுறது ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்களா? எனக்கு இப்போதைக்கு எல்லாம் ஓகே. ஓகே, இன்னும் அந்த ஒயரிங் பண்ணுறதுல தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன். சரி, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் போக போக தான் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு பிசி பில் பண்ணி வச்சுங்களா, இனிமேல் உங்ககிட்ட கொடுத்தாலும் நீங்களும் ஒரு பிசி பில் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே, இவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபுக்கு என்ன பண்ணலாம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.